திமுக காங்கிரஸ் குறித்து வந்து பொதுவெளியில் பேசினா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்காரங்களே பேசக்கூடாதுன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சுன்னா அப்ப அந்த காங்கிரஸ் கட்சி யாருக்கு அடிமையா இருக்குது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் சொல் பேச்சு தான் கேட்குதா? இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனே, ஆனா தமிழ்நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸுக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்றீங்களா சார்? தங்கள் கட்சியை தங்கள் கட்சியாக பார்க்கல, ஒரு திமுகவினுடைய ஒரு கிளையாகத்தான் பார்க்கிறார்கள். சார் 200 தொகுதி வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்களே சார். ஏன் 234 சேர்த்து சொல்லிடுறீங்களே? 200 தொகுதி தோல்வியுற போறாங்க சார். நீங்க 99ல தான் விசிக அரசியல் கட்சியில நிக்கிறது, தேர்தலை சந்திக்குது. 1885 ஏஓகியும் ஆரம்பிச்ச காங்கிரஸ் கட்சி 200 வருஷ கட்சிக்கு விசிக வாய்ஸ் கொடுக்குதுன்னா பாத்துக்குங்களேன். இது ஒரிஜினல் வாய்ஸா, டப்பிங் வாய்ஸா, அல்லது வாய்ஸ்லெஸ் வாய்ஸா, அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வாய்ஸா? இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த திரைப்பட நடிகரும் நாட்டை ஆள முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை விஜய்க்கு அந்த கனவு இருக்குமே ஆனால் அவர் தானே காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டுருக்கணும். அப்போ விஜயும் காங்கிரஸும் ஒருவேளை இணைந்து போட்டியிட்டால் 2 பேரும் வாஷ் அவுட்டுன்னு அர்த்தம் சார். பல கோடியை விட்டுட்டு வந்திருக்கார் சார் மக்களுக்காக. சார் பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கார் சார். ஒரு பெரிய அன்னை தெரசா நினைக்கிறீங்களா? அதிமுகவை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவை ஏற்பட்ட தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸுக்கு கொடுத்த அழுத்தத்தால் தான் சார் நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்களா சார், கூட்டணி உறுதி செய்து? காங்கிரஸ் கட்சி கேசி வேணுகோபால் தலைமையிலே ஒரு குழு போட்டாங்களே, அது 3 மாதம் ஆச்சே. என்ன ஆச்சு? ஒன்றும் தெரியல. கிரீஷ் சோடங்கர் அவர் சொன்ன கருத்துக்கள் காதில் வாங்கலையா? சரி, தமிழ்நாட்டிலிருந்து விருதுநகர்லேருந்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா, அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களே. திமுகவினுடைய ஐடி விங்க திரு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார்? சொன்னதுக்கு திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு வருத்தம் தெரிவிச்சதா, பதில் சொல்லிச்சா? அப்போ என்ன அர்த்தம்னா, மாணிக்கம் தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா அவர்கள் திமுக ஐடி விங்கை பற்றி சொன்னது உண்மைதான் என்பதை திமுகவே ஒத்துக்கிருச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். திமுக காங்கிரஸ் குறித்து வந்து பொதுவெளியில் பேசினா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க சார். அப்படி இருந்தும் மாணிக்கம் தாக்கூர் வந்து காலையில் ஒரு ட்விட் போட்டிருக்காரு, நான் வில்வேன் என்ன நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டோனில் சார் அவர் போட்டிருக்காரு? ஏன் சார், வெள்ளைக்காரங்க இந்தியாவை விட்டு போயிட்டாங்கல்ல, அதை எதிர்த்து தானே காங்கிரஸ் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்துச்சு. மீண்டும் ஒரு ரவுலட் சட்டம் மாதிரி காங்கிரஸ்காரங்களே பேசக்கூடாதுன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சுன்னா அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி யாருக்கு அடிமையாக இருக்குது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் சொல் பேச்சு தான் கேட்குதா? எனக்கு புரியல. அரசியல் கட்சி என்ன சார், மக்கள் கருத்தை சொல்லணும், தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தில் போய் வாதாடுவதற்குத்தான் அரசியல் கட்சிக்கு வரணும். பேசாதீங்க, அங்கே போகாதீங்க, பேய் இருக்குது, இங்கே போங்க, இங்கே போனால் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. சார், பெருந்தலைவர் காமராஜர் 3 பிரதமர்களை இந்தியாவில் உருவாக்கினார். கருப்பு காந்தி என்று சொல்லப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு சொன்னது யாரு? அந்த பிரச்சனையை மல்லிகார்ஜுன கார்கே பேசி தீர்த்து வச்சாரா? அப்போ இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனே, ஆனா தமிழ்நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவங்களே பேசி முடிச்சுட்டாங்க சார், டெல்லிக்கு கொண்டு போகலை. அப்போ இவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மெல்ல 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 இவர்கள் சொல்லுவதை கேட்டு பழகி காங்கிரஸ்காரர்கள் திமுக காரர்களாக மாறிவிட்டார்கள். திமுக காரர்கள் எதேச்சதிகார அடிப்படையில் விசிகாவா எதுவும் பேசக்கூடாது, காங்கிரஸா எதுவும் பேசக்கூடாது. ஐயா, காங்கிரஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்களே, ஒன்றும் இல்லை, நான் ராகுல் காந்திகிட்ட ஃபோன் போட்டு சொல்லிடுறேன், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். என்ன சார், எங்கிருந்து சார் இந்த பழக்கம் வந்துச்சு? ஏன்னா அகில இந்திய லெவலில் காங்கிரஸ் இருக்கே சார், இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு போக வேண்டிய தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் மல்லிகார்ஜுன கார்கே வந்து இங்கே ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறாரா? பண்ண அனுமதி இருக்கா? சரி, இது இருக்கட்டும் சார். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, காங்கிரஸ் தனியாக நின்றா தான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அவர் ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்கிறாங்க. யார்? திரு செல்வ பெருந்தகை. அந்த விமர்சனத்திற்கு ஏன் கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுக்கலை? எடுக்க முடியாது. அப்போது உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியல. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிட்டிருந்து உங்களால் பிரியவும் முடியலை. திமுகவை எதிர்த்து பேசவும் முடியலை. குழு போட்டு 3 மாதம் பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் ஏன் இந்தியாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது என்றால், இவர்கள் ஒரு மாநில கூட்டணியில் இருக்கக்கூடியதையே எதிர்த்து பேச முடியல. நீங்கள் எப்படி இந்தியாவை ஆட்சி செஞ்சிருவீங்க? அப்போ காங்கிரஸுக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? சுயமரியாதை இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தங்கள் கட்சியை இவர்கள் தங்கள் கட்சியாக பார்க்கல, ஒரு திமுகவினுடைய ஒரு கிளையாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு சமூக நீதி கிளை அல்லது இந்திய நாட்டில் பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கிளை, அப்படி தான் பார்க்குறாங்க. அங்கே யாரும் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் மக்கள் நீங்கள் காங்கிரஸ் திமுகவிலேருந்து பிரிஞ்சாலும் கவலைப்படலை. திமுக என்னதான் மடிக்கணினி திட்டம், ஓய்வூதிய திட்டம் எல்லாம் கொடுத்தாலும் மக்கள் கவலைப்படலை. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுன்னு உறுதியாயிருச்சு. அந்த பயத்தில் தானே நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறீங்க சார். 200 தொகுதி வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்களே சார். ஏன் 234 சேர்த்து சொல்லிடுறீங்களே? 200 தொகுதி தோல்வியுற போகிறாங்க சார். அது சார் அரண்டவங்க தானே சார் பார்த்ததெல்லாம் பயமாக இருக்கும். நான் கேட்குறேன், மடிக்கணினி இத்தனை ஆண்டுகளாக கொடுக்கல, இனிமேலுக்கு அவங்க கொடுக்க போகிறதும் இல்லை. சும்மா நாம் கே வாசுக்கு 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. இப்போது 2023 மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கேட்டதற்கு பிறகு தான் இந்த 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. கேட்காம விட்டுருந்தா எதிர்கட்சியே கேட்கல, நம்ம எதுக்கு கொடுக்கணும்? இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு இருக்குது. இந்த 4.25 வருஷமாக இன்னொரு 100 நாளில் தேர்தல் வரப்போகுது. மக்கள் இந்த ஆட்சியை நம்பவில்லை. எப்பா நீ பாஜக எதிர்ப்பு, நீ அதிமுக பலவீனமாக இருக்குது. நீங்கள் பலமாக இருக்கீங்களா? பலமாக இருந்தால் இந்த நாளைய நமதேவிலிருந்து நான் கேட்குறேன், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் எப்படி வந்து நீங்கள் டேப்ஸ் கொண்டு வந்தீங்க, ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று உறுதிமொழி அளிச்சிருக்கீங்க. நேற்றைய தினம் நிதிநிலை அறிக்கையில் 11,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் உங்கள் நிலைப்பாட்டின்படி வேங்கை வயலுக்கு ஆய்வறிக்கையை நாளைக்கு கொடுக்க தயாரா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வழக்கை 5 மாதத்தில் முடிச்சிங்களே, ஞானசேகரன் வழக்க. அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த விழாவுக்கு போன போது விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வந்த அந்த பெண் காவல் அதிகாரி துன்புறுத்தப்பட்டார். அந்த வழக்கு என்னாச்சு? என்னப்பா ஞானசேகரனுக்கு ஒரு நீதி, தமிழக அரசாங்க ஊழியருக்கு ஒரு நீதியா? அந்த எஃப்ஐஆர் என்ன ஸ்டேஜில் இருக்கு? ஏன் தீர்ப்பு இன்னும் கொடுக்கல? யாருக்காக அந்த சார் என்பதை இன்னும் வரைக்கும் தமிழ்நாடு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே சார். ஏன் அப்படி? ஆகவே அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. இந்த அரசு என்பது ஒரு வெறுமனே விளம்பரம் ஒன்று. 2வது மூளை செலவை. இங்கு நல்லாட்சி நடக்கிறது, திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது, எல்லாம் கரெக்டு. ஆனால் ஆட்சி போவது உறுதி. சார் இப்போ வந்து காங்கிரஸோட வாய்ஸாக வந்து விசிகா சொல்லியிருக்காரு சார், காங்கிரஸுக்கு வந்து உரிமை கேட்க, ஆட்சியில் பங்கு கேட்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் தவறு இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? விசிகாவே அங்கே வந்து வேங்கை வயலுக்கும் நாங்குநேரிக்கும் வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு மாநில கட்சி 2021 1% வாக்கு எடுத்த கட்சி விசிகா. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் கட்டமைப்பு இருக்கிறது. விசிகாவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால்
நீங்கள் 99 தான் விசிக அரசியல் கட்சியில் நிற்கிறது, தேர்தலை சந்திக்குது. 1885 ஏஓ ஹியூம் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சி 200 வருஷ கட்சிக்கு விசிக வாய்ஸ் கொடுக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். இது ஒரிஜினல் வாய்ஸா, டப்பிங் வாய்ஸா, அல்லது வாய்ஸ்லெஸ் வாய்ஸா, அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வாய்ஸா? ஒருவேளை அவர் ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்காக வாய்ஸ் கொடுக்குறாருன்னு எடுத்து அப்படிலாம் கேட்டோம்னா நீங்கள் அந்த கேட்ட ஆதவர்ஜனை போட்டு பந்தாடி விட்டுட்டாங்களே, ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டில் சார் பேசாமல் அதானி அம்பானி அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பதவியை கொடுத்துடலாம். ஏன்னு சொல்லுங்க, காசு காரணமா? நீ இனிமேலுக்கு அப்படி தானே சார். ஆதவர்ஜனை 3 கட்சிக்கு வந்துட்டார். அங்கே விஜய்க்கு எப்போ அவர் ஆப்படிக்க போகிறாருன்னு தெரியல. இங்கே திமுகவில் யார்கிட்ட பயிற்சி பெற்றாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கிட்ட தான் அவர் பயிற்சி எடுத்தார். அதிகார நிழலில் தான், பெரிய அதிகார நிழல் ஆலமரத்தின் கீழே தான் அவர் வளர்ந்தார். அங்கே வளர்ந்துட்டு விசிகாவுக்கு வந்தார். விசிகாவில் ஆட்சி அதிகாரத்தை பங்குன்னாரு. எப்போ வெளியே போப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ இருக்கிற செல்வாக்கை வச்சுக்கிட்டு விஜயை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. விஜய்க்கு புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் வலதுகரம் இடதுகரம் போல கண்டிப்பாக காலி பண்ணி விட்ருவாங்க. அப்போ அவங்க சொல்கிறத கேட்டு தான் விஜய் வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாரா? வேற அப்படி தானே சார். இன்னொன்று சொல்லவா, உலகத்தில் எந்த அரசியல் கட்சியாகவும் பகல் 12 மணி சுட்டெரிக்கும் வெயில் தான் நீங்கள் வந்து மக்களை கூட்டணும், மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஜோசியக்காரராகவும் சொல்லியிருக்கிறாரா? சொல்கிறாரே ஒரு ஜோசியக்காரரு. அப்போ விஜய் வந்து ஜோசியக்காரர் பேச்சை கேட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணுறாரு. ஆமாம், அவர் பேச்சு அவர் அப்படி தான். ஆனால் ஜோசியக்காரர் சொல்லாமல் இருப்பார் போல, ஜனநாயகத்துக்கு நீங்கள் வாய் திறக்காதீங்க அப்படின்னு. ஐயோ, மத்திய அரசை பார்த்து பயப்படுவாருன்னு. அப்படி தான். ஆனால் மத்திய அரசு எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, பிரிவு கொடுத்தா வாங்கிக்கோங்க. சிபிஐயில் என்ன விசாரிச்சாங்கன்னு யார்ட்டையும் சொல்லிவிடாதீங்க. ஜனநாயகத்தை பற்றி பேசினா நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று டயலாக் மாதிரி எதாவது பேசி விட்டுருவீங்க, மாட்டிக்கிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதவர்ஜனை பார்த்துக்குருவார் அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அது கூடி கலைகிற ஒரு மேகக்கூட்டம் மாதிரி இந்த தேர்தலுடன் அவர்களுடைய வெளிச்சம் என்னன்னு தெரியும். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த திரைப்பட நடிகரும் நாட்டை ஆள முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை விஜய்க்கு அந்த கனவு இருக்குமே ஆனால் அவர் தானே காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அவங்க அப்பா இயக்குனர் சந்திரசேகர் கூப்பிட்றாரு. ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்துக்குங்கன்னு சொன்னார் சார். அப்போ நீங்கள் திமுகவை எதுக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களும் குடும்ப கட்சி தானே. கொள்கை எதிரி, ஆட்சி எதிரி, எல்லாம் கரெக்டு. இதெல்லாம் எழுதி கொடுக்குற டயலாக்கா இது? இப்போ இனிமேலுக்கு அரசியலிலும் அவர் கால் பதிப்பாரா என்று தெரியவில்லை. இன்னொன்று, திரைப்படத்திலும் அவரை நம்பி இனிமேல் யாரும் வரமாட்டார்கள். ஸோ அப்போ விஜயும் காங்கிரஸும் ஒருவேளை இணைந்து போட்டியிட்டால் 2 பேரும் வாஷ் அவுட்டுன்னு அர்த்தம். மக்களுக்கு நல்லது செய்கிற அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா ஏன் கட்சி ஆரம்பிக்கலைன்னு கேட்குறேன். தயவுசெய்து நடிகர் சூர்யா ஒரு கட்சி ஆரம்பிங்க, தலை அஜித் ஒரு கட்சி ஆரம்பிங்க. ரஜினி தான் ஏமாத்திட்டாரு, ரஜினி மருமகன் தனுஷாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும். அவங்ககிட்ட இல்லாத காசா? ஆதவ ஒரிஜினாவே ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. விஜய் ஒன்றும் தேரலைன்னா அடுத்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவார். ஆகவே நடிகர்கள் வந்து திரைப்படத்தில் மக்களுக்கு கருத்தை சொல்லலாம், நடிக்கலாம். நாட்டை ஆளுவதற்கு என்னைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? 1 மணி நேரம் வெயிலில் மவுண்ட் ரோட்டில் ஏசி இல்லாமல் நிற்க முடியுமா? போராட்டம் பண்ணுவீங்களா? காலையிலிருந்து காவேரி நதிநீருக்காக ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். காலையில் 10 மணிலேருந்து எத்தனையோ போராட்டங்கள் அதிமுக நடத்துச்சு. 31 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை இது வந்து ஊழல் கட்சியே, இது வந்து அது பாஜகவில் பலர், இதெல்லாம் யாருப்பா உங்களுக்கு எழுதி கொடுக்குறா? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சே 1.5 கோடி கட்டுப்பா அப்படின்னு சொல்லிச்சே. யார் ஊழல் பண்ணுது? ரோல்ஸ் ராய் காருக்கு ஓட்டமாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை ஓடி போய் என்னால் வரி கட்ட முடியல அப்படின்னு சொன்னது யார்? சார் பல கோடியை விட்டுட்டு வந்திருக்கார் சார் மக்களுக்காக. சார் பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கார் சார். ஒரு பெரிய அன்னை தெரசா நினைக்கிறீங்களா?
இது எத்தனை தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தியிருக்கிறார் சொல்லுங்க. 209 கோடி திரைப்படத்தில் சம்பளம் வாங்குறவர் வரி கட்ட மாட்டேன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. 209 கோடியை விட்டுட்டு ஒருத்தர் வந்தா நீங்க கொஞ்சம் யோசிங்க. மக்களும் யோசிக்கட்டும். மக்களும் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கவர்ச்சி விட மாட்டேங்குது. 2 லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை சார். அவங்க ஏதோ அப்படி மெத்தையில் படுத்துக்கிட்டு ஃபுல் ஏசியை வச்சுக்கிட்டு அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நினைக்கிறாங்க. அரசியல் என்பது 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு களம், தளம். அது இவர்களால், நடிகர்களால் முடியுமா என்று கேட்டால் என்னை பொறுத்தளவில் அது சாத்தியமில்லைன்னு நான் பார்க்குறேன். சார் இன்னைக்கு வந்து மாணிக்கம் அவர் ஒரு ட்விட் போட்டிருக்கார் சார். அதிமுக வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு சீட்டு கூட பெறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை வந்து அவர் விமர்சனம் பண்ணி திமுக பண்ணுனா ஒருவேளை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க பயந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாரா சார்? நான் வந்து அடுத்து எம்எல்ஏவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கவே மாட்டேன்றீங்களே. நீங்கள் அரசியலில் துறவரம் போயிட்டீங்கல்ல, பயம் வந்துருச்சுல. நீங்கள் போய் அதிமுக விமர்சிக்கலாமா சொல்லுங்க. உங்களை என்ன சொல்கிறாங்க? திரு மாணிக்கம் தாக்கூரை பற்றி என்ன சார் சொல்கிறாங்க? திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இல்லாட்டி நீங்களாம் ஜெயிச்சிருவீங்களா அப்படி தானே கேட்குறாங்க. அந்த உறுத்தல் உங்களுக்கு இருக்குல்ல. உன் வீட்டில் பிரச்சனையை பார்ப்பா. அதிமுகவை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் 3 கட்சி தான் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு. காங்கிரஸ், திமுக, அதிமுக. இந்த 3 கட்சியில் எந்த கட்சி இப்போ நிறைய வருஷம் ஆண்டு இருக்குன்னா அதிமுக தான் ஆண்டு இருக்கு. 67க்கு பிறகு நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க? ஆண்ட கட்சியை போய் இப்படி பேசுகிறீங்க. ஆகவே மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு வந்து காங்கிரஸிலும் செல்வாக்கு இல்லாமல் போகிறது. செல்வ பிறந்தகை வாயை முடுங்கப்பா, ஏப்பா தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்றார். அவர் திமுக விட்டு கொடுக்க மாட்டாத மாதிரிலாம் பேசுகிறார் சார். அவர் அப்படித்தான். அதனால தான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கோம். 2026 தேர்தலில் திமுக எப்படிப்பட்ட தோல்வியை சந்திக்கும் சார்? திமுக ஆட்சி மாற்றம் திரும்ப திமுக வரவே வராது. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு அதிருப்தி இருக்குது. மாணவர்களா நீட்டு விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கொண்டு வரலை. விவசாயியா ஒன்றும் செய்யலை. கல்வி கடன் ரத்து இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் 5 வருஷமாக விட்டதுக்கு பிறகு இப்போ 11,000 கோடி ஒதுக்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை எப்போ நடைமுறைப்படுத்த முடியும்? ஒருவேளை அடுத்த வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அது நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா? அதிமுக 10 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,68,000 கோடினா இவங்க 5 ஆண்டுகளை வாங்கிய கடன் 5,65,000 கோடி. பழைய அதிமுக ஆட்சியிலையும் இப்போ வாங்கினதையும் சேர்த்தா 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்பு என்னென்னமோ பண்ணுறாங்க. எதையோ பொய் செய்தியை அடித்து விட்டு போடுறாங்க. ஆனால் அது உண்மைக்கு புறம்பானதுன்னு மக்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதைத்தான் மாணிக்கம் தாக்கூர் அங்கு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அதிமுகவை திட்டினோம்னா திமுக மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி அதிமுக கூட வம்பலுக்கு வராரு. உங்கள் கதையை சரி பண்ணுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி பேசினார் சார் மாணிக்கம் தாக்கூர். சார் அது மட்டும் இல்லை, மதுரையில் தளபதி சட்டமன்ற உறுப்பினர் பதாதைகள் ஒட்டினார், சுவரொட்டி ஒட்டுறாரு, போஸ்டர் ஒட்டுறாங்க. அதில் என்னென்ன மாதிரி வாசகங்கள் இருந்துச்சு. மதுரையில் ஒரு சுவரொட்டி ஒட்டுனா அந்த ஆட்சி மாறப்போகுதுன்னு அர்த்தம். உலகம் சுற்று வாரிப்பனுக்கு அப்படி தானே நடந்தது. அப்போது திமுக பண்ணக்கூடிய இந்த நடைமுறையை நான் கேட்குறேன். மு.க. அழகிரி அண்ணனுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், அவருடைய வலதுகரமாக இருந்த மன்னன் ஏன் அதிமுகவில் வந்து சேரணும்? திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கக்கூடிய தகுதி கட்டமைப்பு அதிமுகவுக்கு தான் இருக்குன்னு திமுகவில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். அதனால தான் இங்கே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை நோக்கி வருவதற்கு காரணம் அதுதான் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்தி கூட்டணிக்கு வந்து மு.க. ஸ்டாலினை வந்து தலைவராக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? பீகாருக்கு வந்து இந்தி கூட்டணி சார்பாக போனாரே, பீகாரில் ஏன் ஆட்சி அமைக்க முடியலை சார் இந்தி கூட்டணி? ஆகையினால திமுக தன்னை நம்பவில்லை.
ஆட்சி அதிகாரத்தில் நம்ம எம்பிட்டு கடை வாங்கினோம். நாம் வந்து தன்னுடைய செயல் தலைவராக தான் நம்ம அப்பா கலைஞரே நம்மளை வச்சுருந்தார். ஆனால் நம்ம முதலமைச்சர் இருக்கும்போதே நம்ம மகனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு குடும்பத்தில் 10,000 ரூபாய் இருந்தால் போதும், வண்டி ஓட்டிடலாம். ஆனால் இன்றைக்கி 13,500 ரூபாய் குறைஞ்சது தேவைப்படுது. கரண்ட் பில்லே 6,000 வந்துடுது. அப்புறம் என்ன நீங்கள் பெண்களுக்கு இலவசமாக போக்குவரத்து கொடுக்குறேன் அப்படின்றீங்க? போக்குவரத்துக்கு கொடுக்குறீங்க கரெக்டு, போஸ்கோ வழக்குன்னு சேர்த்துக்கு இலவசமாக கொடுத்துட்றீங்களே, அதுதானே பிரச்சனை. இதை யார் கேட்பது? சரிங்க சார், பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பயந்துருக்கு. நன்றி சார். மிக்க நன்றி.